வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அவர் சேனல் ரயில் வண்டி. நாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஏற்கனவே போன மாதம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நாகூர் ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் எப்படி டேமேஜ் ஆகிருக்குன்னு. நம்மளோட தொடர் முயற்சிக்கு வெற்றி கிடைச்சிச்சுன்னு சொல்லலாங்க. ஏன்னா திருச்சி டிவிஷன் நாகூர் ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள பிளாட்ஃபார்மையும், அதே மாதிரி நாகப்பட்டினத்தில் உள்ள வெளிப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்மையும் சீரமைக்கிற பணியை தொடங்கிட்டாங்கங்க. அந்த பணிகள் எப்படி நடக்குதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் காமிக்கிறேன் பாருங்கள். நான் இப்போது நாகூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேங்க. ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மை தான் இப்போதைக்கு சீரமைக்கிற பணியை தொடங்கியிருக்காங்கங்க. நான் செகண்ட் பிளாட்ஃபார்மில் இருக்கேன். இங்கே ஏற்கனவே வளர்ந்துருந்த செடியெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே செடியாக தான் இருந்திருக்கும். செகண்ட் பிளாட்ஃபார்ம், தேர்ட் பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகவே. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் தெரியுது. பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்க கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஒரு வாரம் கூட ஆகலைங்க பணிகள் இதுக்கு சேங்ஷன் ஆகி நாகூருக்கு. உடனே பணிகளை தொடங்கிட்டாங்க. ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் எதுவும் இப்போ வரதில்லை நாகூரில். செகண்ட் பிளாட்ஃபார்ம்லேயும் தேர்ட் பிளாட்ஃபார்ம்லேங்களாங்க இப்போ ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு, பேசஞ்சர் ட்ரெயின் எல்லாமே. இப்போதைக்கு ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மோட கடைசி பகுதியை தான் சரி பண்ண தொடங்கியிருக்காங்க. கிட்டக்க போய் காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் செகண்ட் பிளாட்ஃபார்மும் தேர்ட் பிளாட்ஃபார்மும் இன்னும் வேலைகள் தொடங்கலை. ஏன்னா ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மை முடிச்சுட்டு தான் அப்புறம் செகண்ட் பிளாட்ஃபார்ம், தேர்ட் பிளாட்ஃபார்ம் வருவாங்க. போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த இடம்லாம் ஃபுல்லாகவே அப்படியே பிளாட்ஃபார்ம் உட்காந்துருக்கும், உள்ளே இறங்கின மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்கங்க. இப்போ தான் டேமேஜ் ஆகியிருக்க கல்லெல்லாம் பேத்துட்டு ஃபுல்லாகவே சமமாக புது பிளாட்ஃபார்ம் மாதிரி ஆக்க போகிறாங்கங்க நாகூரில். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய கற்கள் தான். ஃபுல்லாகவே ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மை மூடிட்டாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. நாகூர் ஸ்டேஷனை திருச்சி டிவிஷன் பார்த்தீங்கன்னா அம்ரித் பாரத் திட்டத்தில் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வெளியிட்ட அறிவிப்பில் நாகூர் ஸ்டேஷன் பெயர் இல்லை, நீக்கிட்டாங்க. என்ன காரணம்னு தெரியல. அதில் தான் பார்த்தீங்கன்னா நான் டெவலப் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் நாகூரை. ஆனால் இவங்க திருச்சி டிவிஷன் தனியாகவே டெண்டர் விட்டு இப்போது நாகூர் ஸ்டேஷனையும், அதே மாதிரி நாகப்பட்டினத்தில் இருக்க வெளிப்பாளையம் அந்தனப்பேட்டை ஸ்டேஷனையும் டெவலப் பண்ணுற பணிகளை தொடங்கிட்டாங்கங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளாட்ஃபார்ம், தேர்ட் பிளாட்ஃபார்ம் இன்னும் புதர் மண்டி தான் கிடக்கு. இந்த மாதிரி தான் வேலையை ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மூணாவது பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு கறி வண்டி நிற்கிதுங்க, ஃபுல் லோடோட நிற்கிது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா லைன் வருதுன்னு நினைக்கிறேங்க. மூணாவது பிளாட்ஃபார்முக்கு அப்புறம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டாங்க. அதுக்கான கேபிள்ஸ் பதிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. ஏன்னா காரைக்கால் பேரில் லைன் வந்ததுக்கப்புறம் கூட்ஸ் நிறைய போக ஆரம்பிச்சிடும் இந்த வழியில். பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்டு பயங்கரமாக டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்காக இப்போவே ஒரு எக்ஸ்ட்ரா லைன் போடுறாங்க. சுத்தமாக கிளியர் பண்ணிட்டாங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். அதே மாதிரி இங்கே உள்ள காரைக்கால் போர்ட்டும் வடக்கு பக்கம் காரைக்கால் லைனோட இணைக்கிறாங்க. அதுக்கும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அந்த வேலையும் தொடங்கிடுவாங்க சீக்கிரமாகவே. வேலை பார்த்துட்டு ஈவினிங் ஆனதுனால வேலை முடிஞ்சிடுச்சுங்க. இனி போக போக நல்ல வேகமாக வேலை நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டெண்டரில் டேமேஜாக இருக்க ஃபுட் ஓவர் பிரிட்ஜையும் சரி பண்ண போகிறாங்க. அதுக்கும் டெண்டர் விட்டுட்டாங்க. பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கற்கள் பேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சரி பண்ணி நாகூர் ஸ்டேஷன் ஃபுல்லாக புது பொலிவு பெற போகுதுங்க. ஜூலை மாதத்துக்குள்ளே முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வேலையை. இங்கே மூணாவது பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஷெல்டர் எல்லாமே ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகி தாங்க இருக்குது. எப்படி பேர்ந்துருக்குன்னு பாருங்கள். மழை பெஞ்சால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மையும் மூடிட்டாங்க. இப்போது செகண்ட் பிளாட்ஃபார்ம், தேர்ட் பிளாட்ஃபார்மில் தான் ட்ரெயின் வந்துட்டுருக்கு. இதையும் கொஞ்சம் திருச்சி டிவிஷன் சரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அடுத்து நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் உள்ள வெளிப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குங்க. இங்கேயும் பிளாட்ஃபார்முக்கான வேலைகள் முழு வேகமாக நடந்துகிட்ருக்குங்க. அதையும் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த வெளிப்பாளையம் ஸ்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் டவுனுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்டேஷன் இது தாங்க. நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடக்கிற தூரத்திலே தான் இருக்கும். ஏற்கனவே என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகி தாங்க இருக்கும். உயரம் கம்மி. பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ள மீட்டர் கேஜ் பிளாட்ஃபார்ம் தான் இன்னும் இருக்குது. அது மாதிரி கறி வண்டி போய் ஃபுல்லாகவே கறியாக தாங்க இருக்கும் பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகவே. என்னோடய பழைய வீடியோஸ் பாருங்கள், அதில் ஃபுல்லாகவே காமிச்சிருப்பேன் வெளிப்பாளையம் ஸ்டேஷனை பற்றிலாம். இப்போது 2 வாரமாக பிளாட்ஃபார்முக்கான பணிகள் முழு வேகமாக நடந்துகிட்ருக்குங்க. ஃபுல்லாகவே பழைய பிளாட்ஃபார்மெல்லாம் பேத்துட்டாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சைட்லலாம் ப்ராட்கேஜுக்கு உள்ள உயரத்துக்கு பிளாட்ஃபார்ம் வரப்போகுதுங்க. அதனால்
பயணிகள் இனிமேல் ஈஸியாக ஏறலாம் வெளிப்பாளையம் ஸ்டேஷன்லேருந்து. ஏன்னா வயசானவங்களாம் இப்போது ட்ரெயினில் ஏறுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க, பிளாட்ஃபார்ம் உயரம் கம்மின்னு. இனி ஈஸியாக ஏறிடலாங்க. இந்த பணிகளை பார்த்தீங்கன்னா திருச்சியை சேர்ந்த ஒரு கட்டுமான நிறுவனம் தான் டெண்டர் எடுத்திருக்காங்க, வெளிப்பாளையத்துக்கும் அந்தனப்பேட்டைக்கும். இப்போதைக்கு வெளிப்பாளையம் ஸ்டேஷனுக்கு மட்டும் வேலைகள் தொடங்கிட்டாங்க. இன்னும் ஓரிரு வாரங்களில் அந்தனப்பேட்டை ஸ்டேஷனுக்கும் வேலை தொடங்கிடும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளியர் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே புதர் மண்டி தான் இருக்கும் இந்த இடம்லாம். அதையும் க்ளீன் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. இந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் தாங்க. அதனால் இப்போதைக்கு இந்த பிளாட்ஃபார்மை தான் சரி பண்ணுறாங்க. வேறு எக்ஸ்ட்ரா லைன்லாம் கிடையாது. பிளாட்ஃபார்ம் சரி பண்ணதுக்கப்புறம் எதுவும் பிளாட்ஃபார்ம் ஷெல்டர் எதுவும் வருதான்னு தெரியல. பிளாட்ஃபார்மோட அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேலைகள் முழு வீச்சில் நடந்துட்டுருக்குங்க. கிட்டக்க போய் காமிக்கிறேன், பார்ப்போம். இந்த ரயில் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் லைட்லாம் எதுவுமே இருக்காதுங்க, பயங்கர இருட்டாக இருக்கும். அதனால் பயணிகள், அதுவும் குறிப்பாக பெண்கள்லாம் வரத்துக்கு இது வரைக்கும் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா நைட் சமயத்தில் தனியாக வர்றது அவ்வளோ ரிஸ்க் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க்கோட திருச்சி டிவிஷன் லைட்ஸும் இந்த ஸ்டேஷனுக்கு அமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா இரவு நேரத்தில் வர பேசஞ்சர் ட்ரெயின்லேருந்து வரவங்களாம் ஈஸியாக இருக்கும் இறங்குறதுக்கு. அதே மாதிரி டாய்லெட் இங்கே உள்ள பூட்டி தாங்க இருக்குது. பிளாட்ஃபார்ம் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அதையும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கம், நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிட்டாங்கங்க. பிளாட்ஃபார்ம் பெருசாக வருதான்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் உயரப்படுத்துறதுக்கான பணிகள் நடந்துகிட்ருக்குங்க. முழு வேகமாக நடந்துகிட்ருக்கு பணிகள். பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்துக்குள்ளே முடிக்கிறதா இங்கே வேலை பார்க்குறவங்க சொன்னாங்க விசாரித்ததில். நம்ம சேனலில் ஏற்கனவே நாகூர் ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள பிளாட்ஃபார்மோட அவல நிலையம், அதே மாதிரி வெளிப்பாளையம் ஸ்டேஷனில் உள்ள பிளாட்ஃபார்மை பற்றியும் நிறைய தடவை நான் பதிவு பண்ணியிருக்கேங்க. போன வீடியோ பார்த்தீங்கன்னா நாகூர் நாகப்பட்டினம் ரயில் உபயோகிப்பாளர் சங்கம் அவங்களாம் பேட்டிலாம் கொடுத்துருந்தாங்க. நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நாகூர் ரயில்வே ஸ்டேஷனை பற்றி என்னென்ன வசதிகள் வேணும்னு. இப்போது நம்மளோட தொடர் முயற்சிக்கு கிடைச்ச வெற்றினே இதை எடுத்துக்கலாங்க. ஏன்னா மொத்தம் நாகப்பட்டினத்தில் மட்டும் 3 ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்மை புதுப்பிக்கிற பணிகள் தொடங்கிடுச்சுங்க. வேலை சீக்கிரம் முடிஞ்சிடுச்சுன்னா பயணிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. நிறைய பேர் வெளிப்பாளையம் நாகூர் ஸ்டேஷனை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வீடியோ மூலமா நாங்கள் திருச்சி டிவிஷனுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. ஏன்னா பணிகளை இவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பணிகளை சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருங்கன்னு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ மூலிமா. இந்த 3 ஸ்டேஷன் மட்டும் இல்லாமல் நாகப்பட்டினம் ஜங்ஷனை தனியாக புது பில்டிங் கட்டுற வேலையும் நல்ல ஸ்பீடாக நடந்துகிட்ருக்குங்க. அதை தனி ஒரு வீடியோவாக எடுத்து பதிவு பண்ணுறேங்க. ஏன்னா நாகப்பட்டினம் ஸ்டேஷன் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு அதை பற்றியும் வீடியோலாம் போட்டிருந்தோம். மழை பெய்கிறப்ப தண்ணிலாம் ஒழுகும். இப்போது புது பில்டிங் கட்டுற வேலைகள் முழு வீச்சில் நடந்துகிட்ருக்குங்க. அதை ஒரு தனி பதிவாக உங்களுக்கு போடுறேன். இந்த பணிகளோட வரக்கூடிய வருடங்களில் காரைக்கால்லேருந்து தஞ்சாவூருக்கு போகிற பாதையை இரட்டை பாதையாக்குனா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய ட்ரெயின்ஸ் வரலாம். ஏன்னா கூட்ஸ் போகிறதுனால பேசஞ்சர் ட்ரெயின் அவ்வளோ விட முடியல, கிராசிங் ஏன்னா கம்மி பார்த்தீங்கன்னா. அதனால் இரட்டை பாதையாக்குனா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பகுதியினருக்கு. அதே மாதிரி புது ட்ரெயின்ஸும் விட்டால் இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருச்சி டிவிஷன் போக போக என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். நம்ம கூட இப்போ பார்த்தீங்கன்னா நாகூர் நாகப்பட்டினம் ரயில் உபயோகிப்பாளர் சங்கத்தினர் இருக்காங்கங்க. ஏற்கனவே போன வீடியோவில் நிறைய கோரிக்கையெல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க இப்போது திருச்சி டிவிஷனுக்கு நன்றி மட்டும் தெரிவிச்சுக்கிறாங்க. அவங்க இப்போது என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நாகூர் ரயில்வே நிலையத்திலிருந்து நாகூர் நாகப்பட்டினம் ரயில் உபயோகிப்பு நல சங்க தலைவர் மோகன், செயலாளர் சித்திக், செயற்குழு உறுப்பினர் அமான் என்கிற ஷேக்தாவ். அமான் அவர்கள் 3வது வார்டு நகரமன்ற நாகை நகராட்சி நகரமன்ற உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது நீண்ட நாட்களாக தென்னக ரயில்வேக்கு நாங்கள் பல கோரிக்கைகள் கொடுத்து வந்தோம். தற்பொழுது நாகூர் ரயில்வே நிலையத்திலும் வெளிப்பாளையம் ரயில்வே நிலையத்திலும் நடைமேடைகள் தற்பொழுது வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது ஒரு மகிழ்ச்சியான இந்த செய்தியினை நாங்கள் இந்த யூடியூப் மூலியமாக தருகின்றோம். அடுத்தது தென்னக ரயில்வே திருச்சி கோட்ட மேலாளர் மற்றும் தென்னக ரயில்வே அதிகாரிகளுக்கு
எங்களுடைய கோரிக்கையை பரிசீலித்து ஏற்று இந்த நடைமுறை வேலைகளை தொடங்கியமைக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று எங்களுக்கு நாங்கள் வைக்கப்பட்ட மற்ற கோரிக்கைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக செய்து தருவார்கள் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் இந்த பதிவினை பதிவு செய்கின்றோம். அதே போன்று அம்ரித் பாரத் திட்டத்தில் இந்த நாகூர் ரயில்வே நிலையம் இதற்கு முன்பாக அறிவிக்கப்பட்டது, தென்னக ரயில்வேயால் அறிவிக்கப்பட்டது. மீண்டும் அந்த கோரிக்கை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற மறு பதிவினையும் நாங்கள் இந்த கோரிக்கையின் மூலமாக பதிவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நான் இந்த நகரமன்ற உறுப்பினர். நாகூரில் மக்கள் பணி நடைமேடை பழுதடைந்ததை நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று தென்னகை ரயில்வே இப்போ பணியை நேற்று துவங்கி இருப்பதால் மக்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் மிக்கற்ற மகிழ்ச்சியும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நாகப்பட்டினம் ரயில் உபயோகிப்பாளர் சங்கத்தின் சார்பாக நீண்ட நாளாக வெளிப்பாளையம் மற்றும் நாகூர் நடைமேடைகளை சீரமைக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். அதன் தொடர்ச்சியாக தற்போது நாகூரில் வேலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதற்காகவும் வெளிப்பாளையம் ரயில் நிலையத்தை நடைமேடையை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுத்த தென்னக ரயில்வே உயர் அதிகாரிகளுக்கு நாகப்பட்டினம் ரயில் உபயோகிப்பாளர் சங்கம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களது கோரிக்கைகளான தஞ்சாவூர் டு காரைக்கால் வரை இருவழி பாதையாக மாற்ற வேண்டும். ஏனென்றால் இங்கிருந்து தான் அதிக அளவில் சரக்கு போக்குவரத்து நடைபெறுகிறது. அதில் திருச்சி கோட்டத்துக்கு நல்ல வருமானம் கிடைக்கிறது. வேறு எந்த மார்க்கத்தில் இருந்தும் திருச்சி கோட்டத்துக்கு இதுபோல் வருவாய் கிடையாது. ஆகவே இதை முன்னுரிமை குழு அடிப்படையில் இந்த பாதையை தஞ்சாவூர் டு காரைக்கால் வரை இருவழி பாதையாக மாற்ற வேண்டும். தேவையான நிலம் ரயில்வே வசம் உள்ளதால் நில எடுப்பு தேவையில்லை. மேலும் எங்களது நீண்ட நாள் கோரிக்கையான நேரடி ரயில் போக்குவரத்து மதுரைக்கும் பெங்களூருக்கும் கோயம்புத்தூருக்கு பழனி வழி பொள்ளாச்சி வழியாக தேவை. ஆகையால் அஜ்மீருக்கு வாராந்திர ரயில் ஒன்று காரைக்கால் டு அஜ்மீர் விட வேண்டும். இதுதான் எங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை.